ஃபுட் கலர் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 hours நடக்க போகுது. ஈச் டீம் அவங்களுக்கு கொடுத்துருக்க கலர் இருக்க ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடணும். 5 hours முடிகிறப்ப யார் ஃபுட் கவுண்ட் அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த சேலஞ்சோட வின்னர். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ரூல் நம்பர் 1, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் அந்த டீம் எலிமினேட் ஆகிடும். ரூல் நம்பர் 2, 5 hours தான் இந்த சேலஞ்ச். 5 hours முடிகிறப்ப ஸ்டார்ட் பண்ண லொக்கேஷனுக்கே அவங்க திரும்பி ரிட்டர்ன் வந்துடணும். ஒரு நிமிஷம் அதிகமான கூட அந்த டீம் எலிமினேட் ஆகிடும். ஸோ பார்க்கலாம் எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்ட்டு. ரெட் டீமா, கிரீன் டீமா, இல்லை எல்லோ டீமா? கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? Green team. Only green food. நான் தான் மேப்பர். நான் தான் ஈட்டர். வெற்றி நிச்சயம். Success. Team yellow. Only yellow food. நான் மேப்பர். நான் heater. நாங்க தான் ஜெயிக்கிறோம். ரெட் டீம். Only red food. நான் தான் மேப்பர், இவன் தான் ஈட்டர். ஜெயிப்போம், நம்ம தான் ஜெயிக்கிறோம். சக்சஸ். இதுதான் எங்களோட வெஹிக்கல், இவர் தான் எங்களோட பைலட். ஜெயிக்கிறோம். எங்க தலைவன் எப்படி மாப்பிள்ள எங்க ஆட்டோடா, இவன் வந்து எதிராளி. ஏய் பை 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 Yellow team. ஆல் தி பெஸ்ட். எல்லாம் dirty fellow. போங்க போங்க போ போ, நீ எங்க வேணா போ, அவங்க எங்க சொல்றாங்களோ போவாங்க, எங்க சொல்றாங்க. ஏய் நீ போத பை மாப்பிள்ள. நம்ம யூடியூப் ரெடி மாப்பிள்ள, நாங்க வேற ரூட் வித்தியாசமா இருக்கும். எங்க போறது? நம்ம எங்க நீ தான் சொல்லு இல்லையா? விளங்கும்டா. எல்லோ கலர் ஃபுட்ஸா நான் சாப்பிடணும். இவங்க மேப்பரு, நான் ஹீட்டரு. இதுதான் கான்செப்ட். பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் மாதிரியா கேமுக்குள்ள நான் இறங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் இறங்கினதில்ல, இந்த கேம்ல நான் இறங்கியிருக்கேன். இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். யார் அதிக ஃபுட்டு சாப்பிட்றா அதான் இந்த சேலஞ்சே. ஸோ 7 மணி வரைக்கும் ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது, உச்சா போகக்கூடாது. ஸோ அது போகாம யார் அதிக நேரம் சாப்பிட்றான் தான் கேமு. நான் காலையில எதுவுமே சாப்பிடல, இது வரைக்கும் வருவாய் தரதா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு ஒரு 20 ஃபுட்டா சாப்பிடணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். 20 ரொம்ப கம்மி, ஒரு 200 அடிப்போம். உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். சாம்பார் கூட சாப்பிடலாமியா? சாம்பார் கூட எல்லோ தான். 75 ரோட்ல பிளான் போட்டு வச்சிருக்கோம். அதான் 75 ரோட்ல அந்த சீனிவாசா இருக்குல்ல, அங்க சாம்பார் சாதம் சாப்பிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எல்லோ கலர்ல அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தனா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு. எல்லோ கலர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டெசர்ட் ஒன்னு இருக்கும் பக்கத்துக்கு, அந்த டெசர்ட் சாப்பிட்டு அப்புறம் சாய் கிங்ஸ்ல போனா பாதாம் மில்க், எல்லோ கலர் பாதாம் மில்க் முடிச்சிட்டு அங்கிருந்து அங்க ஒரு கடை மேகி சாப்பிட்டு. What a vision, what a thought. பயாசை தான் ஜெயிக்க வைக்க முடியல. இப்போ அவங்க தரப்புல மோனி இருக்காங்க, அவங்கள ஜெயிக்க வைக்க. ஃபர்ஸ்ட் நான் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் போகிறோம். டீமுக்கு அந்த ரெட் ஈஸிடா. ரெட் ஈஸி இல்ல, ரெட் கொஞ்சம் ஈஸி. எது எடுத்தாலும் ரெட் தான். சாப்பாடு கடைக்கு போனாலே முடிஞ்சிடும் எல்லாமே. அவங்களுக்கு சில்லி சிக்கன் சாப்பிடுவாங்க. 75 ரோட முடிச்சுட்டு தூரமா போயிடலாம், தூரமா போயிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. ரித்திகோட ஆட்டம்னா என்னன்னு பார்ப்பீங்க. நல்ல பசியில இருக்கிறேன், கையில எதுவும் சாப்பிடல. பையன் வயிறு காலியா வச்சுட்டு இருக்கான். நேற்று நைட்டு உட்காந்து 12th எக்ஸாமுக்கு கூட நான் அவ்வளோ நோட்ஸ் எடுத்துலாம் பச்சது கிடையாது. ஆனால் நேற்று உட்காந்து இந்த ரெட் கலர்ல எவ்வளோ ஃபுட் இருக்குன்னு யோசிச்சு தலைவலி வந்துருச்சு. ரெஸ்ட் ரூம் போக கூடாது, உச்சா அடிக்க கூடாது, பண்ணா அவுட். ஸோ அது வேற டிஃபிகல்ட்டா இருக்கா, இஷ்டத்துக்கும் சாப்பிட முடியாது. நானா வின் பண்றவங்களுக்கு என்ன கிஃப்ட்னு சொல்லவே இல்லையே. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லப்படுமா? சரி ஓகே, அசிங் பத்திட்டு ஜெயிக்க ஃபர்ஸ்ட். அண்ணன் வந்து நல்லா மெத்தடா ஒரு ஐடியா ஒன்று போட்டு அவகோடா ஜூஸ் எல்லாருக்கும் ஆர்டர் போட்டு முன்னாடி கொடுத்தாரு. அது குடிச்சிட்டு மொத்தத்தில் சாப்பிட்டா வயிறு கலக்குமாமே. ஆனா அது நம்ம நார்மலான பீப்புள்ஸுக்கு தான், நம்மளுக்கு கிடையாது. நான் என்ன இழிச்ச வாயனா? நம்ம எல்லாத்தையுமே சாப்பிடுவோம்ல. மாவு மில்லு மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்கும். டஃப் டீம் பார்த்தீங்கன்னா ரித்திக் டீம் தான் டஃப் டீம். ரியாஸ் பிரவீன் டீமு அது ரியாஸ்க்கு அவ்வளோவா சாப்பிட மாட்டான். ஒரு அளவு மேலே சாப்பிட்டானா அவனுக்கு பூச ஆரம்பிச்சிடும். அதனால அவன் ஜிலோ ஆயிடுவான். ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் ஃபுட் சாப்பிட போறோம். முறுக்கு கா, இந்த இதுதான் இது ஒரு 50 கிராம்க்கா. இந்த கிரீன் 100 தானா? 100 வயிற்றுக்குள்ள இறங்குமான்னு தெரியலையே. இல்லக்கா நிறைய சாப்பிடணும்க்கா. கிரீன் கலர்ல ஒரு சேலஞ்ச். இது பச்சை கலர் ஃபுட்டா சாப்பிடணும். போதுமா கரெக்டா 100 இருக்கு. எக்ஸ்ட்ராஸ்லாம் வேணாம் எனக்கு. போறேன். எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. எவ்வளோக்கா? 30க்கா? என்ன சாப்பிடுறதுக்குள்ள பிடிச்சிருந்தா. வாடா 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 டக்கு சாப்பிடுறான். முத கடைக்கு வந்திருக்கோம். எது வேணா எடுங்க. சீஸ் மேக்கே நார்மல் மேக்கியா? எது சீஸ் மேக்கே வயிற்று கலக்காதுல, வயிற்று கலக்க சொல்ல மாட்டேன். அதான் ஒன்று
இது yellow கலர் தானே? ஆமா எல்லோ கலர் ஜூஸ் இது வாங்கிக்கலாமா ஒன்னு? அது வாங்கு. French fries yellow கலர் தானே? ஆமா சாரி டவாஸ். ரொம்ப குஷியோ. இங்க ஒரு 7 ஐட்டம் வெட்டி முடி. எத்தனை ஐட்டம் சொல்லிருக்க? மொத்தம் 5. ஃபர்ஸ்ட் ரெட் ட்ரிங்க் வரும்போது ஏன்னா இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வரீங்க? ஏன்னா நம்ம ஜெயிக்கணும் ஞாபகம் இருக்கா? 308 ரூபா. ஃபர்ஸ்ட் ஜூஸ். நான் வந்து மேப்பர். நான் வந்து இந்த மாதிரி கடைங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெட் கலர்ல என்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு வாங்கி தருவேன். இங்கே குஷ்டே இந்த பாத்ரூம்ல டக்குனு ஓடி போயிட்டு வந்துடலாம். நான் ரூல் போடுறேன், என் ரூலை யாரும் மீறக்கூடாது. குடி சீக்கிரம் டைம் ஆகுதுடா. அதான் ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் ட்ரிங்க். அடுத்ததுக்கு போலாம். சீக்கிரம் கமான். இது வந்து நம்ம ஆட்டோக்காரன் எனக்கு. ஏய் நீ தான் ஃபுல்லா குடிக்கணும். ஆட்டோக்காரனே. மற்ற கடைக்கு போன வரை சாப்பிட்டேவா? போறது கூட முடிச்சிடுவேன். பச்சை ஃபர்ஸ்ட் போடு. இப்படி பெட்ஷீட் போட்டா எப்படா பார்ப்பாங்க? ஏப்ரல் ஃபூல். இது அது மதியான டைம்ல லெஃப்ட் சைடுல சீக்கிரம் குடி. ஒன்று இருக்கு. நாங்க நேர்மையா ஆடுறோம், அதே மாதிரி எல்லாரும் நேர்மையா ஆடணும் சொல்லிட்டேன். ஆமா ஐஸ் கட்டி கரைஞ்சி ஊத்துது அப்பா. அது ஐஸ் கட்டி லைட்டா குடிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா குடிச்சிட்டோம். சரி உள்ள ஏய் இது பாரு பச்சை கலரா கிலோ 50. அக்கா நம்மளுக்கு தெரியும் அக்கா ஒரே ஒரு பீஸ் மட்டும் கொடுங்கக்கா. அக்கா இதுதான் அந்த ஃபுட்டு. எனக்கு வந்து 1 போதும்க்கா. இது பேர் என்னக்கா? இழந்த பழம். இழந்த போலம்க்கா. எடுத்துக்கிட்டா நன்றிக்கா. அக்கா ஒன்று கொடுத்துறாங்க. இது ஒரு பச்சைல ஒரு ரொம்ப கவுண்ட். தேங்க்ஸ்க்கா. போறவரில் என்னென்ன பச்சை கலர் இருக்கோ எல்லாத்தையுமே அடிக்கிறோம். கன்ஃபார்ம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீ லூஸ் மோஷன். வா 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 வா. பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கடைக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அந்த கடை. டைம் 2:30 ஆயிடுச்சு. 30 மினிட்ஸ்க்கு ஒரு ஜூஸ் தான் குடிச்சிருக்கு. எனக்கு ஒரு கேக் வாங்கி கொடுக்கலான்னு வந்தேங்க. ரெட் கலரில் ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தேன், அது இல்லைன்ட்டாங்க. ஸோ வெறியாயிடுச்சு. ஆனால் பக்கத்துலேயே மலாய் டிக்கா இருக்குது. அதில் ரெட் கலரில் இருக்குது. அது காரமா இருக்கும்ண்ணா. அதான் மியா கலிஃபா மலாய் டிக்கான்னு ஒன்று இருக்குது. அது போய் வாங்கி தர போகிறேன். எனக்கு அதுதான் வாங்கி தர போகிறேன். வாடா டேய். சீத்தாப்பழம். ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சாரி மாமா. மேல தோலோட சாப்பிட முடியுமா உன்னால? ஏ கோயக்காதுடா. வெள்ளையா இருக்கும். அது தோலோட சாப்பிடுவோம்ல. சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, சில்லா டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லியிருக்காரு. இப்போ நாங்க வந்து சீனிவாசா போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு சாம்பார் சாதம், ஸ்வீட், பாதாம் மில்க் இருக்காங்க. பாதாம் மில்க் தான் இன்னைக்கு நாங்க தான். ஐயோ மோனி வேற எனக்கு கால் பண்ணி கேட்டுச்சு. ஆனால் ஐஸ்கிரீமில் 2 ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்ட்டு. சாப்பிடுங்க என்ன பார்ப்போம், எவ்வளோ வேணா சாப்பிடலாம். ஒரு கடையிலுமே 3 ஐட்டம் 4 ஐட்டம் சாப்பிட்டேங்கிறான். சரிக்கு இது வரைக்கும் 4 சாப்பிட்டேன். 5 என்னண்ணா? இவன் ஒரு ஜூஸ் குச்சதுக்கே வயிறு முட்டுது, மூத்திரம் வருதுன்னு கத்தினுக்கிறான். கடையில் என்னடா 4 சாப்பிட்டுக்கிறானுங்க, நம்ம 1 தானே சாப்பிட்டுருக்கோம். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா சவுகார்பேட்டை போயிட்டு இருக்கோம். சவுகார்பேட்டை ஃபேமஸ் என்னன்னு சொல்லு. சவுகார்பேட்டை பானிபூரி. டேய் ஸ்வீட்ரா. ஐயோ ஸ்வீட்ல சாப்பிட்டு பல்லு கூசுண்டா. டேய் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம்டா. தப்பு இல்லடா. இவ்வளோண்ட பீஸ் தானே இருக்கும். பாதியில் அண்ணன் கேட்டு பாஸ் வாங்கிக்கலாம். பாஸ் வாங்கி நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னைய. மொளை கடையை நோக்கி போயிட்டு இருக்கோம். மூல கடை வந்தாச்சு. ஃபுல்லா டிராஃபிக் டைட்டா மாட்டிக்கணும். இல்ல நான் விட்டா அழுதுருவேன். இந்த மாதிரி ஒரு நாளுக்காக காத்துட்டு 1 கோடி ரூபாய் பேங்க்ல வந்திருந்தா கூட நம்ம சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். எல்லாரும் எண்ட் ஆஃப் த டேல எதுக்கு ஓடுறோம்னா வயிற்று நெருப்புக்காக தான் ஓடுறோம். வயிறுக்காக தான் எல்லாரும் ஓடுறாங்க, ஏங்குறாங்க. சாப்பாடு எனக்கு ரொம்ப எமோஷன். அதை கஷ்டப்பட்டவங்க மட்டும் தான் தெரியும். எங்க தலைவி இங்க பாருங்க, ஆர்டர் மேல ஆர்டர் போட்டு ஏய் அங்க பாரு yellow கலர் ஏதோ ஒன்னு. அதான் ஜூஸ் வாங்குன்றேன். ஏன் வந்து பார்த்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ரசமலை 1, மிக்சர் 1, ஸ்வீட் ஒரு 1 2 3 4. ஏய் இங்க யாரு வந்துச்சு? கேட்ட பராக் சாப்பிட்றாங்க, நிறைய சாப்பிட்றாங்க. ஏய் பாதாம் பால் பாரா. வாங்குன்றேன், வாங்கு. இந்த பேட்டை பாயில நேரம். காஷ்மீரி சில்லி பவுடர் ரெட் கலர்ல இருக்கு. ரெட் கலர்ல பெரி பெரி சாம்ப் அது உனக்கு. இது ஆப்கானி சாம்ப் அது எனக்கும் பைலட்டுக்கும்.
அது ஒரு 308, இது ஒரு 195. எவ்வளோ செலவாக போகுது தெரியல இன்னைக்கு. ஜெயிச்சா போதும், அது போதும். நீங்க மேப்பர்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் என்ன செஞ்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் நான் மேப்பர் ஆகிருக்கணும், உங்களை ஈட்டர் ஆகிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இருந்தாலும் ஏட்டையா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான்ப்பா. சாப்பிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஃபுட்டை நாங்கள் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, முடிச்சிடும் ஒன்றும் கொஞ்ச நேரத்தில். என்ன சரிங்க, ஒரு டார்கெட் ஒரு 50 ஃபுட்டு வைப்போம். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. யாருக்காவது குத்தியா? இல்லை நாமளும் தான். அவன் தான் சாப்பிட்டான், உண்மையாக அவன் தான் சாப்பிட்டான். ஸோ போய் சொல்ல ஷார்ட் கட்டு கூப்பிட்டு வந்தானுங்க. ஃபுல்லா டிராஃபிக். இந்த இருக்காம பாருங்க, ஃப்ரெண்ட்ல ஓட்டுறாம பாருங்க விக்ரம்ட்டு. நாங்க பாத்தீங்கன்னா ஃபுட் கலர் சேலஞ்சுக்கு வரல, 90 minutes சேலஞ்ச். ஒன்லி டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கோம், தவிர்த்து சாப்பிடவே மாட்டோம். என்ன மேப்பர்னு தெரியல. ஆடு மாதிரி இலைய பிச்சாது ஜெயிச்சிடலாம். நான் ஏதாவது ஸ்வீட் கடையா பார்த்துட்டு ஃப்ரிட்ஜ் கிட்லாம் கொண்டு போயிடுங்க. இங்க எங்கடா கடைக்கு இருக்குது? நான் போட்டேன் சாட்ஜிபியில் விட கிரீன் கலர் ஃபுட்டு ப்ளீஸ் டெல்லுன்னு சொன்னேன். வந்தது இந்த மாதிரி தான், பச்சை சவுகார்பேட்டையிலலாம் இருக்குதுன்னு. காலேஜ் ஒரு டைமா அங்கங்க சரியான டிராஃபிக் வர. A few minutes later. யூடியூப்ல போனாலே சவுகார்பேட்டை தான் ஃபுல்லாக ஸ்வீட் கடைன்னு போட்டுருந்தேன். டேய், சவுகார்பேட்டை பெரிய ஏரியாடா, அதுல எந்த கடைன்னு ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையா? சவுகார்பேட்டை நீ மனுஷனே இல்ல தெரியுமா? சவுகார்பேட்டை உள்ள போனா வண்டியை நவுத்த முடியாதுடா. அவ்வளோதாங்க சொல்லுச்சு சாட்ஜிபிடி. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? என்னென்ன பண்ண சொல்றீங்க, நம்மளுக்கு தெரிஞ்சதுல சாட்ஜிபிடி மட்டும் தான். அப்பயே சொன்னான் பிரவீன், என் டீம் யார் வரீங்களோ அந்த டீம் தோத்துருவோம்னா. சரி நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கலர் கம்மியா இருக்குன்னு கொஞ்சம் ஜூஸ்ல மேல ஊத்துங்கன்னு சொல்லி நல்ல ரெட் கலரா மாத்தி வந்திருக்கேன். சரி, வெறும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் இது சாப்பிட்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கா? ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 86 ரூபாய். ஓகே, 3 முடிஞ்சு. கமான் சரி முடிவுடும். வெற்றி வேணுமாவே போட்டிட்டேன். யாரோ போன் அடிக்கிறாங்க, எந்த டீம்னு தெரியல. இருங்க, எந்த திருட்டு கும்பல்? எனக்கு தெரிஞ்சு மோனி சொல்லு மோனி. நாங்களா மோனி 24 hours சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் மோனி. ஃபுல்லா ஊர் சுத்திட்டு இருக்கோம். கட் பண்ணிட்டாங்க. அவ்வளவு பாத்தியா, அவங்களுக்கு டீடைல்ஸ் கலெக்ட் ஆனோனே கட் பண்ணி சொல்றேன். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டுட்டா இருக்கோம், சொல்லு சாப்பிட்டுட்டா இருக்கோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சவுகார்பேட்டை முடிஞ்சோட வேற எங்க? சவுகார்பேட்டையில இருந்து டி நகர்ல எந்த கடை சொல்லு? எனக்கு டீ நகர் தள்ளு வண்டி கடை மட்டும் சொல்லாத, அங்க வெறும் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. பாருங்க டி நகர்ல. ஏய், நீ மேப் போட்டியா இல்லையா? அவ்வளோதாங்க சொல்லுச்சு சாட்ஜிபிடி. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அங்க போயிட்டு எனக்கு தெரிஞ்சு சவுகார்பேட்டையில மினிமம் எனக்கு ஒரு 10 சாப்பிடணும். அது நீ அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டேன். பாரு என்ன பண்றது. கலர் பவுடர் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம்டா. எல்லா ஃபுட்லயும் தண்ணி மட்டும் முக்கிக்கோ. முக்கி சாப்பிட்டேன் பச்சை கலர் ஆயிடலாம். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ட்ரெஸ் தான் பச்சை கலர் ட்ரெஸ் தான் வாங்கிட்டு போலாமா இங்க இருந்து? சவுகார்பேட்டைனா இங்க ஸ்வீட்லாம் இல்ல, துணி தான் ஃபேமஸ். சொன்னாங்களா ஸ்வீட் ஃபேமஸ்? மாப்ள வேஸ்ட் பண்ணிட்டு தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஐயோ கடவுளே. ஸ்வீட் கடைடா. நம்ம ஃபர்ஸ்ட்டு லேஸ் எடுக்கணும். எல்லோ கலர் லேஸு, உள்ள எல்லோவாக தான் இருக்கும். இது பொட்டேட்டோ ஃப்ளேவர். 1 hour later. அப்போ நிறைய பர்த்டே பார்த்துருக்கேன், அதனால என் லெட்டரில் நேச்சர் மேங்கோ சாப்பிட்றோம். நல்லா என் நண்பன் நீங்க தான் ஸ்வீட் பண்ணிக்கிறேன். சரிக்கு எல்லோ கலர் ஒயிட் இல்லை. சாப்பிட்டே இருப்பாங்க. தேவா பத்தி எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆப்பிள் அதிக மாட்டேன். ஒரு ஆப்பிள் சாப்பிடும் போது இப்போ பார்த்தீங்கன்னா சரிக்கு ஒரு ஸ்ட்ராபெரி, அதாவது ரெட் கலரில் என்னது
வாட்டர் மெலனா அது ஆப்பிள் ராஸ்பெரி ஐஸ்கிரீம் ரெட் கலர் வா உட்காந்து நீ எல்லாத்தையும் தின்ற வா வச்சிருக்கோம். இதோட விலை எவ்வளோ ஆச்சுன்னா 263 ஆயிருக்கு. சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் அண்ணா நகர். உனக்காக நான் இதை உரிச்சு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் இருக்கு, 5வது கீழே இருக்கு, 6வதும் கீழே இருக்கு. ஒரு 20 போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. 20 போயிடுமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் எல்லாரும் 5, 7ன்னு போயிட்டு வராங்க. சூப்பர். நம்ம 2ஆ 1 தான் கூட்டு வந்து பார்த்தியா அங்கே இது. இது எனக்கு, இது உங்களுக்கு. சாப்பிட்ற அப்படியாச்சு. இது வந்து 3வது, 4வது. சூப்பர். ஓகேவா ஸ்வீட்டு? ஸ்வீட்டு ஓகேவா? ஓகே தான். இது உங்களுக்கு தான். இது இது கோயில். ஆமாம், சவுகார்பேட்டை கோயில். நான் கச்சா மேங்கப்பட்டு இருக்குண்ணே. பச்சைடா. பச்சை கிராண்டட். என்ன அப்போ 5, 5வது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமாக போங்க, அப்போ தான் நிறையா சாப்பிட முடியும் என்னால். ஆமாம். இப்போ வந்து அடுத்து நாங்கள் சாய் வாழைக்கு வந்திருக்கோம். பாதாம் மில்க் குடிக்கிறதுக்கு 18 சாப்பிட்ருக்கோம். இங்கே ஒன்று 19. இது மஞ்சள் கலரில் தான் இருக்குது. இது நமக்கு தெரியுது. ரைட் மஞ்சா வா, வெள்ளை கலர்னு ஏதாவது பண்ணுற போறீங்க, எல்லாம் விரும்பி பண்ணியாது. பண்ணக்கூடிய ஆள் தான் நீங்கள் எடிட்டர். ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. ஆக்சுவலி சூப்பராக நாங்கள் ஒன்று பண்ணிட்டோம். மைக்கு போட்டுட்டு மைக் ஆன்லேயே இல்லை ஆஃப் ஆகிருக்கு. எப்போ ஆஃப் ஆச்சுன்னே தெரியல. போனால் எங்களை எப்படி அசிங்கமாக கேட்பாங்க. நேந்திர பழம் சிப்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டோம். பாதாம் மில்க் இருக்கு, பாதாம் இதோட 20 ஒரு 10 செட் பண்ணிருக்கேன். 30 போனோம் 7 அடிக்கலாம். பார்ப்போம் 50 அடிக்கலாம் பார்ப்போம். 50 அடிப்பேன். 51 நான் இருக்கு. பாத்ரூம் அந்த சீன் தான் நிறைய வாயில போயிடுதா, வாய் ஒரு மாதிரி வலிக்காது. போடி தானே இது எடு. கண்டுபிடிச்சிட்டேன். மாவட்டம் நம்ம எல்லாமே ஃபுல்லா சாப்பிட்டுருக்கோம். 1 ரூபாய்க்கு கூட விட்டு வைக்கல. நான் வாங்கின எல்லா ஐட்டம் 20 ஐட்டம் கிட்ட சாப்பிட்டுருக்கேன். ஆமா, எல்லாமே ஃபுல்லா சாப்பிட்டா எதுவுமே பாதிலாம் விடல. நேர்மையா தாங்க வரணும். ரொம்ப ஜெயிக்கிறோமோ நேர்மையா. நேர்மையா விளையாடி நாங்க நேர்மையா தூப்போம். நேர்மைக்கு எப்பவுமே ஒரு பரிசுன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் பட்டினப்பாக்கம் போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு ஃபுட்டு சாப்பிட போகிறோம். அங்கே அப்படியே தண்ணியில் குளிக்க போகிறோம். ஏன் கத்துற? என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ட்ரிப்புக்காக போகிறோம். சேலஞ்சுடா. போகிற வரைக்கும் சும்மா இல்லாமல் அந்த ஒரு ஆப்பிள் கடிச்சு சாப்பிட்டே வா. இவனுங்க இப்படி தான் போய் ஜாலியாக இருக்கிறானுங்க. இப்போ தான் தெரியுது. நான் ஆஃபீஸில் உட்காந்து இருப்பேன். சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு சேலஞ்ச் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இவனுங்க ஃபுல்லாக சுற்றுவானுங்க. இப்போ தான் தெரியுது இவ்வளோ ஜாலியாக இருக்குதுன்னுட்டு. உள்ள வெள்ளையா இருக்கே கணக்கா. சகப்போட தானே கடிக்கிற, அதனால அது கணக்கு. கிரீன் கிரேப்ஸ் மாட்டிருக்கு. அது ஒரு கவுண்ட்டு. இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் பேக் சைடு. கிரேப்ஸ் எவ்வளோக்கா? இது எத்தனை? இது வந்து 7. அதில் 4, 5 தான் வச்சிருக்கோம். 6. டேய் என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. புளிக்கா சாப்பிட்டு ஆர்டர் கம்ப்ளீட்டட். பாருங்க சுத்தி காமிக்கிறான். எங்க போகுதுன்னு தெரியாம ஓட்டிட்டு இருக்காங்க வண்டியை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இப்போ டூரிஸ்ட் நான் கைடு. இதுதான் சென்னை போர்ட்டு, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். பாரிஸ் கார்னருக்கு வந்துட்டோங்க. அங்கே கொயக்கா இருக்குது தலை. சின்ன கொயக்கா. மாப்பிள வணக்கம்டா மாப்பிள. எங்க கூட்டு வந்து நின்றுக்கிற பத்தியா வீட்டாண்டு மல்ல பாண்டி நகர்ல ஒரு ஸ்வீட்ஸ் சாக்லேட் சாப்பிட்டு இருந்தீங்களா? சுற்றி பார்த்த மாதிரி சவுகார்பேட்டை கூட்டு வந்துட்டு வெறும் 2 ஐட்டம். அடுத்த ஸ்பாட் கண்டுபிடிச்சாச்சு. கரும்பு ஜூஸ். வாங்க கரும்பு ஜூஸ். ஆமா. ChatGPT போட்டேன். பச்சை கலர் தான் வந்தது. ஏன்னா அது முடிச்சுப்பா. சோளம் ரொம்ப பிடிக்கும். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். வாங்கயா
பரவாயில்ல, லேட்டாக சாப்பிட நினச்சேன், ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டேன். அவனே பார்த்து பரவாயில்ல. வயிறு எரியுது. 20 சாப்பிட்டு வச்சுக்கிறான் அவன். பட்டினமாக்கம் வந்து மீன் வாங்கி சாப்பிடுறது உங்களுக்கு தேவையா? அது என்ன மீன்? பேக்கரி, இவன் ஒரு பேக்கரிக்குள்ள பூந்துருந்தா இன்னும் ஒரு 5 பிளேட் சாப்பிட்டுருப்பாங்க. குலாப் ஜாமு அவங்களை ஒத்துக்காதீங்க. அவங்க சேலஞ்சில் ஜெயிச்சாலும் அந்த ஒத்துக்காதீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க ஜெயிக்கல, நியாசனா டீமா ஜெயிச்சிருக்கு, அவங்க தூரமா போயிட்டு பெருசு பெருசா சாப்பிட்டுருக்காங்க, அவங்க தான் வேண்டியது அப்படின்னு சொல்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் மாதிரி சொல்லுங்க. இப்போ நாங்க சாப்பிடுறோம். நம்ம பைலட் நாங்க எல்லாம் இவன் சாப்பிடுவோம். இவனுக்கு ஒரு மீன், எங்க 2 பேருக்கு ஒரு மீன். இந்த மசாலா தானே எங்க ஃபேமஸ். மில்லில் அரைச்சி போடுறதா? எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறுத்த மீன் மட்டும் தான் பிடிக்கும். குழம்புல இருக்க மீன் பிடிக்காது. மீன் குழம்பே பிடிக்காது. சில பேர் சொன்னா எனக்கு மீன் குழம்பு பிடிக்காதா, யாரா நீ அப்படின்னு கேட்பானுங்க. என்ன மாதிரி யாரா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் வாங்க முடிச்சிடலாம். அவன் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? ஸ்ரீனிவாசா குள்ள பூந்துருக்கான். சுற்றி பார்த்து இருக்கிற அந்த கட்டில் இருக்கிற 10 பிளேட்டை சாப்பிட்ருக்கான். அப்புறம் அந்த என்னது தேங்காய் போலி. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இஷ்டம். அடுத்தது நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். அப்புறம் பிஸ்தா ஜூஸ் ஒன்று. இது உள்ள பச்சை கலர் தான் இருக்குமா? உள்ள பச்சை கலராக தான் இருக்கும். அப்போ ஓகே. கப் ஐஸ்ல ஏதாவது க்ரீன் இருக்கு, உள்ள பெருசா இருக்குது. சரி ஓகே. எவ்வளோ ப்ராச்சு? பிஸ்தா. ஓகே, நல்லா தான் இருக்கு. உச்சா வந்துடும். பரவாயில்லடா, ஏதாவது பண்றா இரு. அதே ChatGPT-ல கேட்குற பாத்ரூம் வராம என்ன பண்ணானு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி, வகுந்து விடுவேன். 9வது பிஸ்தா ஐஸ்கிரீம். போடா ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் வந்தா. வயிற்ற கலக்க ஸ்டார்ட் ஆகுது. சாப்பிட்டாவணும்டா, நீ தெரியாதுடா. வயிற்ற கலக்க எதுலையுமே ஜெயிக்க முடியல. போடா அந்த மூஞ்சி சார் மூஞ்சி. இது ஒரு பையன் கேமரால பறிச்சுட்டு கியூட் ஆகுறான் வந்து. இதோ வந்துக்கலாம் நம்ம ஜாக்ஸ்டாரோ. சும்மா பந்துன்னு நான் வந்து நோந்தது பத்தியாது. தேங்க்ஸ்ப்பா. தல 2 பொருளை பிடிச்சிருக்கோம். ஏய் இது கசக்குண்டா. ஏய் கசக்குதோ இல்லையா? முடிக்கு நல்லது தெரியுமா? நெல்லிக்காய் முடிக்கு நல்லது, நோட் பண்ணிக்கோங்க. இது போதும், இதெல்லாம் வேணாம். காமி கப்ப காமி. இப்போ பார்த்துக்கோங்க, முடிஞ்சிச்சு. 10 உப்புலாம் எதுக்கு தான் போட்டீங்க? போயிட்டாருங்களா? நல்லா இருக்கும். ஓகே, காவல் மசாஜ். காவல் மாதிரி அது. இது வந்து 11. அது ஒரு கடி. அது ஒரு கடி. மெல்லாத வயல வை. 11 வேணாம். 11 போடணும்டா. ஏய் குலகா முடிச்சிடாது. நெல்லிக்காய். நம்ம டைமிங் டப்பா சூஸ் பண்ணிட்டோம். இந்த டைமிங்ல கடை அவ்வளோவா இருக்காதுல்ல. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அப்ப வந்து இப்போதைக்கு நான் 10 தான் சாப்பிட்டுருக்கேன். இது வந்து ஹோல் பண்ணிக்கோங்க. அல்ல போட்டு வந்துட்டோம், நாங்க போட்டு வந்துட்டோம். அது தெரியுமாங்க போட்டு. ஒரு ரூபாய் சாக்லேட்டு, ஒரு ரூபாய் ஜெல்லி, ரெண்டுமே மஞ்சள் கலர்ல இருக்குது. சாப்பிட்ற ஆகிறதுக்கே எல்லோ. என்ன வேற என்ன இருக்கு? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. எல்லோ நிறைய இருக்குதா? காட்டு. காட்டினா நான் எங்கே போகிறது? கேக் போலாம் வா. மற்ற சாப்பிட்டோம். கொஞ்சம் ஜீரணமாகிறதுக்காக ஒரு சின்ன வாக் அப்படியே பீச், சென்னை பீச் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம். பீச் பார்த்துட்டீங்களா? போலாமா? தனி கால் நினைச்சிட்டு போலாம். பீச்சில் சரித்திரத்தை பதிச்சுட்டு போலாம். வாங்க. ஆழம் தெரியாம ஆழ முடியாது, இறங்கி ஆழத்தை பார்த்தலாம். நினைச்சிட்டியா? வா போலாம். பூச்சிலிக்க போயிட்டா கணக்கு இல்ல. செருப்படி வாங்க, எந்திரிச்சு வா, மேலே வா. இந்த மாதிரிலாம் யோசி. கேம்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்காத. ஒன்று வாட்டர்மெலன், ஒன்று பப்பாயா. சகப்பா தெரியுதா? நான் பாட்டி மாதிரி பேரு கல்லக்கா. பப்பாயா. பப்பாயா. சாப்பிட்னேரி. உனக்கு அடுத்த பிளேட் ஒன்று வாங்கி வந்துடுறேன். அடுத்ததாக வருது. சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஜூஸ் வேணும். ரெட் கலருங்க. இந்த கொஞ்சம் புளிப்பா கணக்கில்லை, சும்மா கட்சிவோம். வாட்டர் மெலன் பிடிக்காத சொல்ல ஒரே ஆள் இது. நான் போயிட்டு ஸ்பைசி லாலிபாப் சொல்லிட்டு வரேன். ரெட் கலரில் நல்லா நிறைய மிளகாத்தூள் போட்டு. இப்போ என்னன்னா கல்லாக்கா.
பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பா நல்லா இருந்துச்சு. இதுதான் இந்த டிராகன் சிக்கன். அதான் ரெட் கலரில் சவ சவ சவச்சோன்னு இருக்கு. என்ஜாய். A few moments later. சாப்பிட்டு முடிச்சுட்டேன். வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிகரமாக 12 முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு 8 20க்கு நம்ம 20 டார்கெட்டு. பையன் பைத்தியம் ஆயிட்டான். ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி ஆகுறான். கடையா தேடி இதுதான் நீ நேற்றே பிளான் பண்ணியிருந்தீங்க. நேற்று ஒருத்தர் நம்மளை கை விட்டாங்க ChatGPT. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். கிரீன் டீ எப்படா குடிப்ப? ஏன் உனக்கு வேணுமா? ஒரு டீ ஒன்று அடியில தலைலாம் வலி யோசிச்சு மண்டலம் கிரீன் டீடா, பட் ஆனால் அது ப்ரௌன் கலர்ல வருது. இல்லை நம்ம கேட்கலாம். அளவு நல்லா பச்சை கலர்ல போட்டுனா பரவாயில்லண்ணா. சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன் போடா. மினி பிரிட்ஜ். ஓ போடு. இது கிரீன் தானே? ஆனால் வெள்ளரிக்கா ஒன்று. கிரீன் தான் அது. நான் பண்ணியாச்சு. 11th வெள்ளரிக்கா பச்சை கலர். இதே கிரீன் கலர் தான். கிரீன் தான் அது. கிரீன் தான் அது. டேய் கிரீன் தான் அது. அதுவும் பிரவீன் இருக்கிற டீம் ஏன் இப்படி ஆகுது? பிரவீன் நீ போயிட்டு ஏதாவது கோயிலில் போயிட்டு சுற்றி போட்டோம். உன் மேலே ஏதோ துஷ்டசக்தி ஏதோ இருக்குது. அதே கிரீன் ஆப்பிள் தான். சாப்பிட முடியாது. ஐயோ எதை கேட்டாலும் சாப்பிட முடியாது சொல்றாங்க. கச்சிருக்கோம் எதுவுமே வாங்க மாட்டோம்ண்ணா. நம்ம தெரிஞ்சு போயிடுச்சுடா. நம்மளே வாக்கு அவுட் கொடுத்துடலாமா? சத்தியமே ஒவ்வொரு கடையாக ஏறுறோம், ஒன்று கூட வாங்க மாட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேப்பர் ஒன்று அடிக்கணும். ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. வாழ்க்கையில அடி விழலாம். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் யாப்பா. 40 ரூபா. இது பச்சை கலர்ல 40 ரூபான்னு இருக்குது. அப்புறம் பிஸ்தா இருக்கு. கிரீன் கலர் ஐஸ்கிரீம் ஏதாவது இருக்கு இல்லையா? வா போ. ஒயிட்டா? ஓகே நன்றி. அழுகுறதா சிரிக்கிறதா ஒன்றும் புரியல. என்னடா பிரவீன் மேப்பர் ஆஸ் ஏ மேப்பரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சேலஞ்சிலே கலந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஷிட். சரி வின் பண்ணலாம் வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்று. ஆனா இப்படி பண்றீங்களா? இது என் வாழ்க்கையில விளையாடுது. நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. 12வது சாப்பிட்டு போதும். மாங்காய். அண்ணா மாங்காய் ஒன்றுண்ணா 20. அண்ணா இது எனக்கு இது ஒரு பீஸ் கிடைக்குமாண்ணே? இதுவும் கவுண்ட் தான். நெல்லிக்காய். ஓகே. குட்டி நெல்லிக்காய் 12 நெல்லிக்காய். ஈஸியாக நம்ம வீட்டாண்டலாம் இருக்குண்ணா அந்த நெல்லிக்காய். சூப்பராக இருக்குதா? இப்போ அடுத்தது 13ஆவதா இது? ஆமா இது 13. மாங்காய். ஓகே. போற வழியிலே இந்த மாதிரி தேடி பார்த்து தான் சாப்பிடணும் போல. நம்மளா ஒரு லொக்கேஷன் போட வச்சுங்களா அங்கே இருக்க மாட்டேன். அது வீட்டுக்கு போகிற ரூட்லேயே போகிறோம். என்னென்ன மாட்டுதோ எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஆம்லேட் சாப்பிடுறோம். சீக்கிரமா சாப்பிட்டு ஜிலேபி சாப்பிடுவோம். இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. போதுங்களா ஒரு 15 ஐட்டம் முடிச்சிடும். ஆத்துக்கோங்க. ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. இருக்குடா ரெட் கலர். ரெட் கலர்ல ஒன்று வாங்கியாச்சு. கோலா சின்ன வயசுல சாப்பிட்டது. வெளியே இருப்பாங்க. நாமே ஸ்கூல் வெளியே இருப்பாங்க. ஜாலியாக அச்சு உறிஞ்சிட்டு இருப்போம். வாயிலாம் உனக்கு ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஆயிடுச்சு. சாப்பிட்டா இந்த மாதிரி சாப்பிடணும். எப்படி விதவிதமா சாப்பிட்றோம் பாரு. ஐஸ் கோலா அது இதுன்னு சாப்பிட்றோம் பாரு. ஃபுட் ஐட்டமா சாப்பிடணும். பரவாயில்ல. இதோட நம்ம அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஃபுட் ஐட்டம் சாப்பிடணும். தம்பி ஸ்நாக்ஸ் குள்ள இறங்கினான். சிரிச்சுக்கிட்டு இருந்தான் பையன். பாருங்க பையன் கொல ஆயிட்டான். அழுகுறான். ஏய் அழுவலடா. அங்க கிரீன் கலர் மோமோஸ் இருக்கான்னு கேட்போம். கிரீன் இருந்தாலே போதும். போனவே நான் வீடியோல இருக்கும் காமிக்கிறேன். ப்ரோ அது வர வரைக்கும் அந்த ஐஸை வாங்கி சாப்பிடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. மச்சான் யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கறாங்க? கிரீன் மோமோ, மொஜிட்டோ, கிரீன் ஐஸ்கிரீம். மோமோஸ் ஈஸியாக இறங்கிடுது. இந்த ஐஸ்கிரீம் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பையனை பக்கத்தில் வச்சு சாப்பிட்றது. சேலஞ்ச் முடிஞ்சோன்னா நம்ம எங்கே போய் சாப்பிட்றோம். ஐ மீன் நான் வேடிக்கை பார்க்க நீங்கள் 2 பேர் சாப்பிடுங்க. போட்டாலும் போக மாட்டோம். 20 சாப்பிட்டுலாம் மானம் இறங்கு. மோமோஸ் சாப்பிட்றா. ஒரு வாய் மட்டும் யாராவது சாப்பிடுங்களேன். சும்மா லைட்டா என்ன கர்மண்டா இது? நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரிலாம். பட் நானே சொல்கிறேன். என்னால் முடியலடா. இது வேணாம். கவுண்ட் வேணாம் கைஸ். இது கவுண்ட் இல்லை. என்னால் சாப்பிட முடியல. சரிங்களா? இது கவுண்ட் இல்லை. 14 சாப்பிட்டுருப்பான். நான் இதுக்கு பதிலாக உனக்கு வேறு ஏதாவது சாப்பிட்டு தொலைகிறேன். நீ நல்லவையா. கைஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து மேங்கோ ஃப்ளேவர் பாதாம். சுடுறா டக்குன்னு போடுறா வாயில. மேங்கோ ஜெல்லி போட்டேன். லாலிபாப்பா? அதான் பார்த்துட்டு லாலிபாப் என்ன எல்லோ கலர்ல இருக்கா? இருக்கு.
பையன் பாவம், பார்க்கறதுக்கே பாவமா இருக்குங்க. 2 கையும் 2 காலும் போனா கூட காளியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன். பாவம் பையன். மறுபடியும் முதல்ல இருந்தா இப்படிதான் உட்காரணும். ஆனா ஆட்டோ கொஞ்சம் அலங்காம புள்ளகாம ஓட்டுங்க வெளியே வரும்போது. அந்த பையனுக்கு பயம் இல்லை. ஏய் எதாச்சும் போதும், நம்ம இதோட வைட் அப் பண்ணிக்கலாம். இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ 28. இதோடயா? ஆமா. எனக்கு ஆத்திரம் அடையலங்க. ஜட்ஜ குத்தி கிண்டிட வேண்டியது. நல்லாவே இல்ல. என்ன கொண்டாரு எல்லாத்தையும் குடிச்சுன்னு நல்லா இல்லாததெல்லாம் எப்படா சாப்பிடுற? போலாமா? செல்லோ. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் எடுத்துருக்கேன். அப்போ சரி பஜ்ஜி, அது வாழைக்கா பஜ்ஜி ரெட் கலரில். சரி சாப்பிடு. போகலாம் போகலாம் போகலாம். இன்னும் இருக்கு. சாப்பிடலாம். ஹாட் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஜஸ்ட் ஜெல்லி. வேறு சாக்லேட்லாம் இல்லை, கம்மியாக இருந்துச்சா. அடுத்த கடைக்கு போய் சாக்லேட் வாங்கிடுறேன். 14 சிப்ஸு ரெட் கலர் சிப்ஸு. இன்னும் 1 hour இருக்கு. 1 hourக்குள்ளே எப்படியாவது இன்னொரு 5-6 ப்ராடக்ட் போகிறவல்ல. கிவி, க்ரீன் கிவி வாங்கிக்கலாம். பில்லு போட்டுருக்கோம். ஸோ அதாங்க, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் தான் கொஞ்சம் சில ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஜெல்லி, க்ரீன் ஜெல்லி. இது வந்து 16 16. இப்போ அடுத்தது இது இந்த ஜெல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஜெல்லி. அம்மா எனக்கு வயிற்றுல ஏதோ ஆக போகுது. தெரிஞ்சு போயிடுச்சு. மாறி இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. அடி அவ்வளோதான் கைஸ், எங்க தெரிஞ்சு இந்த கடையோட நாங்க முடிச்சிருவோம். இதோட சேர்த்தா 29. இவ்வளவு பெருசா இருக்கானப்பா. போதும், 29 சீசன் நிறுத்திடலாம். போதும். பையன் யோகட் சாப்பிட்றான் இப்ப. இதோட 30. கன்றாவியா தான் இருக்கும். சாப்பிட்ரு. கெட்டு போயிடுச்சு. நான் கணக்கே எடுத்துக்கிறேன். நான் 30 சாப்பிட்றேன். கை கட்டு, அது காமிச்சிரு. பார்த்துக்கோங்க. எல்லோ கலர்ல இருக்குது, எல்லோ கலர்ல இருக்குது. டக்குன்னு போடு வாயில. நாங்கள் தாங்க ஜெயிப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஜெயிப்போங்க. ஆஸ்பத்திரிக்கே சேர்ந்தாலும் சரி பரவாயில்ல. இதுக்கு நியாசமாக ஜெயிக்க வைக்கிறது என்னோட கடமை. உனக்கு வந்து நான் ஊட்டி ஆப்பிள் வேணும். ரெட் கலர் ஊட்டி ஆப்பிள். பாருங்க, ரெட்டு தான். ரெட். இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஜெம்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி 19 பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி மசாலா பச்சை பட்டாணி. எஸ், நல்லாதா? முறுமுறு கண்டா நல்லாதா? இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க, வாய்க்கு ஏற்ற மாதிரி இருக்குதான். போராக்கு வந்துருக்கோம். வாங்க மொத்தமா இல்ல வெறும் அது ஸ்டிக் மட்டும் கிரீன் மட்டும் இருக்கான்னு கேளு. செப்பரேட்டா ग्रीन चिकन இதுவா? ग्रीन ओनली. பார்த்தீங்கன்னா இப்போ 20வது சாப்பிட்றோம். சாப்பிட்றேன் இது சூப்பர். இந்த மாதிரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஹேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒயிட் வாங்கிட்டேன், சாப்பிடுங்க. நம்ம கூட ரொம்ப நாள் சொல்லிட்டு நான் சாப்பிட்றலாம் பார்த்து வயிறு எதிர்த்தாங்க. இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. இதோட நான் ஆஃப், அவ்வளோதான். வீட்டுக்கு போகிறேன். அது போயிட்டு ஜோஷ் எதாவது போய் பாரு. சரியா, நிறைய பில்லி சொல்லி வச்சிட்டாங்க சேலஞ்ச் வீடியோவில். அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சிக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. அதுதான். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 6 மேலே ஆயிடுச்சு. இங்கேருந்து இப்போ கிளம்பி ஆஃபீஸ் போகிறது கரெக்டாகிடும். 7க்குள்ளே போய் சேர்ந்துடலாம். சிட்டி பார்க் கோல்டு மஞ்சள் கலர்ல இருக்கும். வெள்ளை கலர்ல எல்லாம் சேர்த்துனா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது.
காடி டப்பா. மேங்கோ, இது மேங்கோ பார்த்துக்கோங்க. ஃப்ரூட் மேங்கோ யோகட். நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே, யாரு பெத்த பிள்ளையோ. இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? 31. ஸ்டோரேஜ் 90%. அவ்வளோதான், இன்னும் ரெண்டு தான். கார்டு ஃபுல் ப்ளீஸ் டேக் சம் சம் ஸ்டோரேஜ் காட்டுது. முடியல அது இந்த ரூல்ஸ். சரி, டிக்டாக் முடிஞ்சிச்சு, அடுத்தது. ஐயோ வலிக்குது, இல்லை ஸ்டாப் பண்ணு வா. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக ஆஃபீஸ் போக முடியுமோ போயிடு. இன்னும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஆமா, ரத்த கலர்ல ஒரு ஜூஸ் வாங்கினது அதுதான் ஏபிசி ஜூஸ். தெரியுதா ரெட் கலர்ன்ட்டு? நல்லா வேலைண்ணே. நல்லா தான் இருக்கும். அது கொஞ்சம் ஷைனிங் ஆகிட்டோட நான் கருப்பாகவே இருந்துக்கிறேன். எத்தனை சரிக்கு ஆப்பிள் சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் இதே மாதிரி அப்படியே இருக்க. இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இன்னொரு 4 22க்கு இன்னொரு 4 தான் தேவைப்படுது. இன்னொரு 4 நாளுக்கு சரி. எப்படியாவது கொஞ்சம் உன் வயிற்று அடக்கி உன் டேங்கை கொஞ்சம் அடக்கணும்னு வச்சுக்க, அடிச்சிடலாம். சரிக்கு வயிற்றுக்குள்ள ஒரு 18 பொருள் இருக்கு. டீ குடிச்சிட்டு போலாமா? சரிக்கு 6:47 ஆயிடுச்சு. இன்னும் 13 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த கேம் முடிஞ்சிடும். அடுத்து காட்டு பைனாப்பிள் எல்லோ கலர். சாப்பிட்டேங்கிறேன், ஒரு 4.5 வரை சாப்பிட்டேங்கிறேன். நான் வயிறா என்ன தெரியும். நல்லாக்கா? ஓகே, தெரியும். சாப்பிட்டு 2 பீஸ் சாப்பிட்டு யோகட்டை முடிச்சு விடு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வெற்றி பண்ணிக்கிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டோம். இவ்வளோ தூரம் போயிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான், ஒரே வாயில. போயிடணும் ரைட்னா. பார்த்தீங்கன்னா 6:36 நாங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டோம். 8 நிமிஷம் தான் இது முடியுது. கொடுத்துருங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். அந்த ஏரியாவில் வந்துட்டேன். சரி கமான். சரி, என்ன சாப்பிட்ற சொல்லிட்டு சாப்பிட்ற. என்ன சாப்பிட்ற? ரெட் கலர் ஸ்ட்ராபெரி டிக்டாக். 2 ஃப்ளேவர் இருக்கு. ஆனால் காட்டு. அல்வா 2 தான். 2 தான். அடுத்தது 2 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்மளோட ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சிடணும். கைஸ் டைம் என்ன? இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் நம்ம தாக்க முடியும் பாத்ரூம் போகாம. அப்பதான் நம்ம கேம்ல ஜெயிப்போம். 10 செகண்ட் தான் ஆடிட்டே இருப்பேன். பாத்ரூம்ல ஆடிட்டே இருப்பேன். கிரீன் டீ. இந்த சேலஞ்சில் நாங்கள் எத்தனை கிரீன் ஃபுட் சாப்பிட்டோம்னா 20. பச்சை குட்டிக்கு ரெட் டீம் பேசுறது பேச முடியாது. இந்த சேலஞ்சில் நாங்கள் மொத்தமாக சாப்பிட்ட ஃபுட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 21. அவங்களோட ஒரு கவுண்ட் அதிகமாக ஜெயிச்சிருக்கோம். ஹாய் வந்து போயிட்டு எல்லோ டீம் மாறி பண்றேன். வடக்கி என்னால இப்பெல்லாம் பண்றீங்க. இந்த சேலஞ்சில் நாங்கள் மொத்தம் சாப்பிட்ட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சில் நாங்கள் மொத்தமாக சாப்பிட்ட ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 36. ஸோ இந்த சேலஞ்சோட வின்னர் நாங்கள் தான். இல்ல அதுவும் வந்து அந்த கவுண்ட் சொல்லனா பூஸ்ட் அப் ஆயிட்டு பண்ணிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு வெறி ஆச்சு. என்னன்னா இந்த மாதிரி அண்ணா நகர்ல என் மேல சரி சத்தியம் பண்ணி 6 சாப்பிட்டேன்னா அவனை நம்பி நாங்களும் சாப்பிட்ட லிஸ்ட் லைனா சொல்லிட்டேன். 22 கட் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்றப்ப எடுக்கல. இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன். நானும் டென்ஷன் ஆயிட்டேன். நம்ம சாப்பிட்றவங்களோட அதிகமாக சாப்பிட்றோட 30 சாப்பிட்றோன்றதா ஃபர்ஸ்ட் எய்ம். இது என்ன இடத்துல ஜூஸ் குச்சிட்டு எங்கேயும் கிளம்பி வெளியே வரோம். அப்போ யாரோ 32 சாப்பிட்டா சரிக்கிட்டாங்க. 32 நாங்கள் இன்னும் 32க்கு 3 மேலே சாப்பிடணுமேனு சொல்லிட்டு வேற ஒரு கடைக்கு போனோம். 32னா அவங்க இப்போ ஏதோ ஒரு 3 ஃபுட் அப்படியே எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருவாங்க. நம்ம ஒரு 4 எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு மொத்தமாக 7 ஃபுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு
முக்கி 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 சாப்பிட்டா 36 சாப்பிட்டா. எக்ஸாக்டா ஒரு பிரசவ லேடி மாதிரி தான் நான் ஆட்டோல வந்திருந்தேன். அதாவது அந்த பாட்டெல்லாம் விஜய் நான் பாட்டெல்லாம் போட்டு பூஸ்ட் ஏற்றிக்கிறான், போட்டு நான் பூஸ்ட் ஆகிடுவேன், போட்டு போட்டு ஜூஸ் குடிக்கிறான், சாப்பிட்றான், நீ பண்ணி எதையாவது பண்ணு. ஃபைனலி ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஜெயிச்சிட்டிங்க ஜெயிச்சிட்டிங்க. நைஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். தேங்க்யூ தேங்க்யூ நம்ம ஜெயிச்சிட்டோம்.